ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரைக்கு பேர் தாங்க முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான்னா இது வந்து முகவாதம், கை கால் வாதம், பிடிப்பு, வாயு பிடிப்பு, மூலம் போன்ற வியாதிகளை போக்கக்கூடியது தான் இந்த கீரை. இந்த கீரை இந்த தண்டு வந்து சூப் வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கிடலாம், துவையலாக அரைச்சிக்கிடலாம். இந்த கீரையை எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நான் இப்போ இதை உங்களுக்கு தோசையாக ஊற்றி காமிக்க போகிறேன். இந்த கீரையோட ஒரு டீஸ்பூன் சீரகம், 2-3 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிடணும். வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த அரிசி மாவோட தோசை மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை தோசையாக நான் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நான் இதை தோசையாக ஊற்றிருக்கேன். இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இது மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசையை சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் வலி, உடம்பு வலி, எல்லா வலிகளையும் போக்கக்கூடியது இந்த தோசை.